ஒருவேளை அவர் தேவிய சுத்தமா மறந்திருப்பாரா? அவர் மனசுல அக்கா இல்லையா? அவர் கடந்த காலத்துக்கு போக விரும்பலையா? இல்ல அவருக்கு வேற ஏதாவது சீரியஸ் பிரச்சனையா இருக்குமோ? என்னடி இது பெரிய சோதனையா இருக்கு. ஓவரா யோசிக்காத. அது எப்படி தேவிய மறப்பாரு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அதான் சொல்றேன்ல, ஸ்ருதி பக்கத்துல இருந்ததுனால அதனால அவர் தன்னோட ஃபீலிங்ஸ் அடக்கிக்கிட்டு பேசாம இருந்திருப்பாரு. இல்லடி, அபி இப்ப குணமாயிட்டாரு. ஆபீஸ்ல நார்மலா பேசினாரு. ஆனா என் உள் மனசு சொல்லுது ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. இல்லனா தேவியோட போட்டோவை பார்த்து அபி கொஞ்சம் கூட ரியாக்டே ஆகாம சான்ஸே இல்லடி. ஏய் ஆமா, நேத்து ராத்திரி அர்ஜுன் போன் கொண்டு வந்து எப்ப கொடுத்தாரு? ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு வந்து கொடுத்தாண்டி. ஆனா என் போன் உடைஞ்சிருந்தது. ஏய் ஏன் எப்படி? அது ஒரு கதடி, அது அப்புறமா சொல்றேன். ஓ, அதான் வேற போன் வச்சிருக்கியா? ஆமா, இது ஆர்த்தியோட ஸ்பேர் போன். அவசரத்துக்கு கொடுத்தா. என் போன்ல டிஸ்ப்ளே போயிடுச்சு. அதான் என் சிம் எடுத்து இதுல மாத்தி போட்டிருக்கேன். ஐயோ, என்னடி இது? என் அக்காவோட நம்பர். அக்கா கூப்பிடுறாளே, என்ன பண்றது? ஏய், கட் பண்ணாலும் மறுபடியும் போன் பண்ணாம விட மாட்டா. அவளும் பெரிய மன உளைச்சல்ல தானடி இருப்பா. ஏதாச்சும் சமாதானமா பேசு, இல்லனா நீயும் டென்ஷனாவே இருப்ப. சரிடி. சத்யா, சத்யா. கேக்குதாக்கா? சொல்லுக்கா. உன் போன் உன் கைக்கு திரும்ப வந்துருச்சா? இல்ல, அத ரிப்பேர் பண்ண கொடுத்திருக்கேன். அப்ப அதே நம்பர்ல இருந்து பேசுற? இல்லக்கா, நான் வேற ஒரு போன்ல என் சிம்ம போட்டிருக்கேன். நானே கூப்பிடலான்னு இருந்தேன். எப்படிக்கா இருக்க? நேத்து நைட்ல இருந்து உன் கூட பேசணும்னு துடிச்சிட்டு இருக்கேன்டி. ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. ஏன்க்கா நீ இப்படி உன் உடம்ப கெடுத்துக்கிற? ஏதாச்சும் நல்ல விஷயம் இருந்தா அடுத்த செகண்ட் நானே உனக்கு போன் பண்ண மாட்டேனா? உனக்காக தானக்கா நான் இங்க வந்திருக்கேன். நீ இப்படி சாப்பிடாம தூங்காம இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தை சிரமப்படாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. நீ முதல்ல விஷயத்த சொல்லு. ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னியே, அங்க போய் அபிய பாத்தியா? பாத்தேன்க்கா. பாத்தியா? பாத்தியா? என் அபிய பாத்தியா? எப்படி இருக்காரு? இழைச்சு போயிட்டாரா? என்ன பார்க்காம உடைஞ்சு போயிட்டாரா? முகலாம் கலை இழந்து போயிடுச்சா? ஆள் ரொம்ப சோர்வா இருக்காரா? அவர் மனநிலை எப்படி இருக்கு? நான் உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லிட்டியா? அதான்க்கா முடியல. முடியலையா? நான் அவர்கிட்ட தனியா பேசுறதுக்குள்ள அந்த செல்வநாயகி உள்ள வந்துட்டாங்க. என்னால பேச முடியலக்கா. அதான் உனக்கு போட்ட வீடியோ கால நான் கட் பண்ணிட்டேன். ஐயோ, நான் இங்க 2 பேரோட போட்டோஸ், கிஃப்ட்ஸ், லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்தேனே, அதையாவது உன்னால அவர்கிட்ட கொடுக்க முடிஞ்சதா? அதெல்லாம் கிஃப்ட் ராப் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டேன்க்கா. ஆனா அவர் இன்னும் அத பிரிச்சு பார்த்த மாதிரியே தெரியல. என்னால அவர்கிட்ட தனியா பேச முடியலக்கா. சந்தர்ப்பம் கிடைக்கல. என்னால இங்க தாங்க முடியல சத்யா. நேத்து நான் தோட்டத்துல வாமிட் பண்ணத அப்பா பாத்துட்டாரு. எப்படியோ ஏதோ காரணம் சொல்லி அப்பாவை சமாளிச்சுட்டேன். ஆனாலும் அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அக்கா, திரும்ப மறுபடியும் அப்பா பார்த்தா என்னால சமாளிக்க முடியாதுடி. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால எதையும் அப்பா கிட்ட மறைக்கவும் முடியாது. அக்கா ப்ளீஸ், நான் தான் உன் கிஃப்ட் அபி கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றேன்ல. அவர் அதை பிரிச்சு பார்த்ததும் எனக்கு இல்ல உனக்கு நிச்சயமா அவர் போன் பண்ணுவாரு. அவரு இன்னும் பிரிச்சு பார்க்கலன்னு நினைக்கிறேன்க்கா. அப்படியா? அவ்வளவு பிஸியா அவரு? அவரு மட்டும் அந்த கிஃப்ட பிரிச்சு பார்த்தா அவ்வளவுதாண்டி. நான் உயிரோட இருக்கேன்னு மட்டும் என் அபிக்கு தெரிஞ்சிட்டா போதும். அப்புறம் செல்வநாயகி என்ன, அந்த கடவுளே வந்தாலும் அவர் என்ன தேடி வர்றதை தடுக்க முடியாது. ஆமாக்கா. அவர் மனசுல நான் மட்டும் தாண்டி இருக்கேன். நீ கொடுத்த கிஃப்ட்ல என் போன் நம்பர் இருக்குல்ல? இருக்குக்கா. அப்பாடா, நான் இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு தடவையும் அவர் போனுக்காக காத்துட்டு இருப்பேன் சத்யா. எப்ப வேணா அவர் போன் வரும், நிச்சயம் வரும். அப்பாடா, நீ பெரிய சாதனை பண்ணிட்ட சத்யா. இது போதும். இனி என்னையும் அபியையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. கரெக்டுக்கா. சத்யா, எதுக்கும் நீ கிஃப்ட கொடுத்ததோட நிறுத்திடாம அவர் அதை பிரிச்சு பார்த்தாரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு போன் பண்ணி சொல்லு. நான் வயித்துல அவரோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன்.
அவருக்காக மட்டும்தான் இந்த உசுரை வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுடி. நிச்சயமாக்கா, கூடிய சீக்கிரம் அபி கூட நீ பேசுவ. உனக்கு ஃபோன் பண்ண வைப்பேன்க்கா. நீ தயவு செஞ்சு அவசரப்படாதக்கா, ப்ளீஸ். இவ்ளோ நாள் பொறுமையா இருந்துட்டல்ல, இன்னும் ஒரே ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடு. நான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் டி, வச்சிடுறேன். சரிக்கா. குட்டி, உன் அப்பா ஃபோன் பண்ண போறாரு, இங்க வர போறாரு. நம்ம எல்லாரும் ஒண்ணாக போறோம். நம்ம கஷ்டம்லாம் தீர போகுது. சரி விடு, நீ மனசு தளராத. இவ்ளோ தடங்களையும் நீ தாண்டி தானடி தைரியமா செல்வநாயகி வீட்டுக்குள்ளேயே போயிருக்க. அவங்க கையாலேயே உன் கிஃப்ட அபிக்கு தருவாங்கன்னு நம்ம கனவுலையாச்சும் நினைச்சு பார்த்திருப்போமா? ஆனா அதையும் நீ சாதிச்ச. நீ போக வேண்டிய பயணம் இன்னும் கொஞ்ச தூரம் தான் சத்யா. அபி அந்த கிஃப்ட பிரிச்சு பாக்குற வரைக்கும் தான். அதையும் உன்னால சாதிக்க முடியும். பாத்துக்கலாம். ஏய் பி, ஹாய்டா. ஹாய் அம்பி. என்ன பிரதர் இவ்ளோ லேட்டு? டேய், வர வழியில சத்தியனை பாத்துடா. நல்லா மாட்டிக்கிட்டேன். கிஃப்ட பாத்தீங்களான்னு கேட்டா, நீ சொன்ன மாதிரியே பாத்துட்டேன், தேங்க்ஸ்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா பொய் சொல்லிட்டமேனு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. இதோ கார் வந்துருச்சு, அந்த பொய்ய நிஜமாக்கிடுவோம். கிஃப்ட் கார்ல தானே இருக்கு, இப்பவே பிரிச்சு பாத்துறலாம். சரிடா. பிரதர், யாழு உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கான்னு பாக்குறதுக்கு உன்னை விட எனக்கு தான் ஆர்வம் அதிகமா இருக்கு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கார் ரெடி. ஓனரே காலையில ஷெட்ல இருந்து காரை கொண்டு வந்து விட்டார் சார். இந்தாங்க சார் கீ. ஓகே, தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார். அபி வா, காரை திறக்கலாம். வா வா வா. என்னாச்சு? இல்லையா? இங்க இல்லடா. டிக்கில போய் பார்க்கலாம்.